வணக்கம். இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த 3 மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ஸ்மார்ட் சிப் இல்லாமல் 8 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டியவை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த நேற்று தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அச்சிட முடியாத சுமார் 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் குவிந்து கிடப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் அந்த அனுமதி பத்திரங்களை அச்சடித்த பின்னர் பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் புத்தகங்கள் மற்றும் வெள்ளை அட்டைகளில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் 14 லட்சம் கனரக வாகன அனுமதி பத்திரங்கள் எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகமானோர் சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு டிமெட்ரிக் புள்ளிகளை சேர்க்கும் டிமெட்ரிக் முறையும், மதிப்பெண் பெற்ற சாரதிகளின் அனுமதி பத்திரத்தினை தற்காலிகமாக ரத்து செய்யும் முறையும் அடுத்த சில மாதங்களில் தொடங்கப்பட உள்ளது. இந்த முறையில் பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே பழைய சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் போக்குவரத்து மருத்துவ சான்றிதழை பெற்று புதிய சாரதி உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.